முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூட்டத்தில் என்னென்ன ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 3 முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. முதலாவது விஷயம் என்பது முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம். முதலமைச்சர் வரக்கூடிய 27ஆம் தேதி என்று அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 22ஆம் தேதி முதலமைச்சர் அமெரிக்கா செல்வார் என்று முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம், முதலமைச்சர் வரக்கூடிய 27ஆம் தேதி என்று அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 20 தேதி முதலமைச்சர் அமெரிக்கா செல்வார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில முத்தமிழ் முருகன் மாநாடு முடித்த பிறகுதான் முதலமைச்சர் அமெரிக்கா செல்வார் என்று அவருடைய பயண திட்டம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டு 27ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் செல்வார். இந்த அமெரிக்க பயணத்தின் போது பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை பார்த்து தமிழ்நாட்டில் அவர்கள் தொழில் செய்வதற்கான அவர்களுக்கான ஒரு அழைப்பினை விடுக்க இருப்பதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களையும் சந்தித்து அவர்களையும் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு உரையாடுகளில் அவர் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. எனவே அதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஒரு ஒப்புதல், அது தொடர்பான ஒரு விவாதம் என்பது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் நடத்தப்பட இருக்கு. இரண்டாவது விவகாரம் என்பது தொழில்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய விஷயங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக ஒவ்வொரு முறையும் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும் போதெல்லாம் முதலீட்டாளர் மாநாட்டின் போது பல்வேறு புரிந்துணர்வு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் கொடுத்து ஒப்புதலை வழங்குவதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் தான் அந்த ஒப்புதல் என்பது வழங்கப்படும். எனவே அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக முழுமையாக அனைத்து அமைச்சர்களுடன் விவாதித்து பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் தொழில் செய்வதற்கான ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. மூன்றாவது மிக முக்கிய விவகாரம் என்பது தமிழக அமைச்சரவையில் மாற்றம். இந்த தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது முதலாவதாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப் போகிறார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தன. எனவே இந்த நாள் இந்த துணை முதலமைச்சர் தொடர்பாக பேச்சுவார்த்தையும், அதே போல அமைச்சரவையில் சில அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் மாற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது. எனவே 19ஆம் தேதி அன்று துணை முதலமைச்சராக உதயநிதி பதவி ஏற்பார் என்ற ஒரு தகவல் தலைமைச் செயலக வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான ஒரு ஒப்புதல் என்பது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் செல்லும் போது அவருடைய பொறுப்புகளை எல்லாம் யார் கவனிப்பார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை நியமித்தால் அவர் இந்த பொறுப்புகளை எல்லாம் கவனிப்பார். வாய்மொழி உத்தரவு அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு அமைச்சர்களுடைய இலாகாக்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் என பலரும் வரக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாகத்தான் அவர்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். எனவே சற்று நேரத்தில் அவர்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அமைச்சரவை கூட்டத்திற்கு நேரடியாக வருகை தந்த பிறகு இந்த 3 முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து ஒரு இறுதி முடிவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுப்பார். எனவே இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அரசு தரப்பிலிருந்து மூத்த அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அரசு சார்பில் ஒரு செய்தி குறிப்பு மூலமாக அமைச்சரவை கூட்டத்தினுடைய மிக முக்கிய முடிவுகள் என்னென்ன என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.